இப்போ பாருங்கள் தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு சேர்த்துடலாம். கடுகு உளுந்தெல்லாம் நல்லா பொரியட்டும். அடுத்து பாருங்கள் வரமிளகா ஒரு 3 வரமிளகா, கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒன்றே ஒன்று. இப்போ பாருங்கள் அடுத்து இஞ்சி சின்ன துண்டா பாருங்கள் சின்னோண்டு துண்டு போட்டிருக்கிறேன். அதெல்லாம் போட்டு இது பண்ணுவோம். ஆற விட்டு தான் தயிர் ஊற்றணும். சூடாக இருக்கும் போதே ஊற்றினா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஆறுனதுக்கப்புறம் தயிர் ஊற்றியாச்சு பாருங்கள். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலக்கி விடலாம். இப்போ சாப்பாடும் அதே மாதிரி தான் ஆற விட்டு கிளறுனா நல்லாயிருக்கும். சூடாக போட்டால் ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம ஆற விட்டு பாருங்கள் சாதத்தையும் போட்டு கிளறிக்கலாம். இஞ்சி சின்ன சின்னதாக வரைஞ்சி போடலாம். ஆனால் சில பேர்த்துக்கு அது சாப்பிட பிடிக்காதனால கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டால் எடுத்துடலாம். அந்த வாசம் இறங்கினோடனே. ஆனால் அந்த வாசம் இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. பாருங்கள் நல்லா டேஸ்ட்டான தயிர் சாதம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.